வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் கம்மி தான். அந்த கம்மி கமெண்ட்ஸ்லேயும் அதிகமாக எல்லோரும் கேட்டிருந்தது நம்மளோட ஹோம் டூர் தான். நம்மளோட ஹோம் டூர் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 6th ஃப்ளோரில் ஸ்டுடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளோட வீடு இருக்குது. ஸ்டுடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்னால் ஒரு ஹால், ஒரு பாத்ரூம், அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் 3 தான் இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா அளவில் கம்மி தான். ஆனால் எங்கள் 2 பேருக்கும், பாப்பா வந்து ரொம்ப குட்டி தானே, அதனால் எங்கள் 3 பேருக்கும் இந்த வீடு தாராளமாக போதும். ஹால்குள்ளே ஒரு சின்னதாக ஃப்ளோர்லேயே வந்து பெட்டு போட்டு வச்சுருக்கோம். ஒரு சைடு வந்து டிவி யூனிட் இருக்குது. அது டிவி யூனிட் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரேக் அடித்து அதில் சின்ன சின்ன பிளான்ட், அப்புறம் குபேரர் சிலை வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 2 கபோர்டு வச்சுருக்கேன். 2 கபோர்டோட இடுக்கில் பூஜை ரூம் செட்டப் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது ஸ்விங் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை ஒரு சைடு வந்து தொங்க விட்டுருக்கோம். பாப்பா வந்து டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா 2 டோர் தெரியும். ஒரு டோரில் வந்து பாத்ரூம் இருக்குது, இன்னொரு டோரில் வந்து கிச்சன். பாத்ரூம் டோர் வந்து காமிக்கல, ஏன்னா அது கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சின்னது தான். மேலே வந்து ஒரு 4 ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு 3 ட்ராவும் ப்ளஸ் வந்து ஒரு 2 கபோர்டும் இருக்கும். மேலே இருக்கிற 4 ஷெல்ஃபில் 2 ஷெல்ஃபில் வந்து மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இன்னும் 2 ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ரொம்ப பெரிய பாத்திரங்கள்னால் அது மட்டும்தான். கீழே இருக்கிற 3 ட்ராவில் ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து கட்லரி யூனிட், செகண்ட் ட்ராவில் வந்து குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேர்ட் ட்ராவில் நம்ம வீட்டோட பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. சைடில் வந்து 2 சின்ன ஷெல்ஃப் மாதிரி அடித்து விட்டு அதில் சின்ன சின்ன கண்ணாடி பாக்ஸில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மசாலா ஜாமான்ஸ் எல்லாம் அதில் வச்சு விட்டுருக்கேன். சிங்க்குக்கு கீழே இருக்கிற 2 கபோர்ட்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, பாப்பாவுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ அவங்களோட டாய்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் கிடக்கும். அதில் வந்து மிக்ஸி, கிரைண்டர், அதுக்கப்புறம் மொத்தமாக ரைஸு, அப்புறம் பேண்ட்ரி யூனிட் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்போட அளவு ரொம்ப சின்னதுங்கிறதுனால அப்பப்போ சிங்க் ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து நான் காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸே வரும். கவுண்டர் டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேன், தண்ணி கேனு, அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் அடித்து அதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டும் அதுக்கப்புறம் டிஷ்யூ ஹோல்டரும் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும், அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி தான். இந்த பால்கனி வியூக்காக தான் இந்த வீடே ஓகேன்னு சொல்லி வந்தோம். ஆனால் இந்த பால்கனி வியூவை நாங்கள் ஒரு நாள் கூட 3 பேர் நின்று பார்த்தது கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல தான் துணி காய போட்டிருப்பேன். மோஸ்ட்லி அங்கே துணி காஞ்சிக்கிட்டே தான் கிடக்கும். அதில் இந்த ஏரியாவை அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல. சின்ன சின்ன செடி வச்சுருக்கேன். அப்புறம் வெளியில் வந்து ஒரு ஷெல்ஃப் அடித்து போட்டு அதில் வந்து பாத்திரத்தை கழுவி கமுத்தி வச்சுக்கிறது. இந்த வீடியோவை வந்து நான் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணிக்கு எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த டைம் தான் பாப்பா கொஞ்சம் சேட்டை கம்மியாகி அமைதியாக இருப்பாங்க. அதனால தான் அந்த டைமில் வீடியோ எடுத்துச்சு. நாள் வந்து நைட் எடுக்கும்போது உங்களுக்கு பால்கனி அந்தளவு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதனால் மறுநாள் உங்களுக்கு பால்கனியை கொஞ்சம் கிளியராக காமிச்சிருக்கேன். பால்கனியில் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே கொஞ்சம் கரும்பி வச்ச மாதிரி இருக்கும். அது நம்ம பாப்பாவோட வேலை கிடையாது, வெளியில் இருக்கிற புறா குஞ்சுகளோட வேலை. அதுக்கு இதான் வேலை. வந்து செடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாப்புல. எந்த செடியுமே வளர விட மாட்டாப்புல. அதனால் ஒரு துண்டு போட்டு மூடி வச்சு இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன். மறுநாள் காலையில் நம்மளோட டே ஒரு 8 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரீசன் என்னென்னா, ஹஸ்பண்ட்க்கு அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாளே நான் வந்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான கடலைக்கறியை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோம் டூருன்னு சொல்லிவிட்டு லாங் வீடியோ போடுற அளவு இந்த ஹோமில் எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அதனால தான் ஒரு 3 நிமிஷம் வீடியோவில் நம்மளோட வீடு எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஊரில் உங்கள் வீடு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இங்கே நம்ம வீடு இருக்கும். நீங்கள் என்னென்ன பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதே தான் இங்கே நம்ம வீட்டில் வச்சுருப்பேன். மேபி என்னை விட நீங்கள் எக்ஸஸாக பாத்திரம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கலாம், எக்ஸஸாக உங்கள்கிட்ட ஒரு ரூம் இருக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற அளவு என்கிட்ட வேறு எதுவும் புதுசாக பொருள் இல்லைங்கிறதுனால அந்த ஹோம் டூர் வந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபாரினில் ரன் பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஹோம் வந்து இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதனால் மட்டும்தான் ஹோம் டூரை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நம்மளோட வீடு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். கடலைக்கறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வைப்பாங்க இல்லையா? என்னோடய அம்மா வைக்கிற கடலைக்கறி வந்து அப்படியே குருமா மாதிரியே இருக்கும். என்னோடய மாமியார் வைக்கிற கடலைக்கறியில் தேங்காயோட வாசமே இருக்காது. அவங்க தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வைக்கிற கடலைக்கறி வந்து லைட்டாக தீயல் மாதிரி இருக்கும். லஞ்சுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வைக்கிற கடலைக்கறிக்கு ஒரு 2 கைப்பிடி தேங்காய், கூடவே மல்லி விதை, தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சீரகத்தை நல்ல கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் பேஸ்ட்டாக. அது கூடவே அவிச்சு வச்சுருக்க கடலை
காலையில் கொஞ்சமாக எடுத்து நல்ல நச்சு பேஸ்டாக்கி வச்சுக்குவேன். இது வந்து நம்ம கடலைக்கறியோடு சேர்க்கும் போது கடலைக்கறி நல்ல கொழுகொழுப்பாக இருக்கும். எனக்கு என்னவோ தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சோன்னா கடலை தனியாக அந்த தண்ணி தனியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். மேபி நம்ம ஊர் திருநெல்வேலியில் எல்லாம் தேங்காய் அரைச்சே குழம்பு வச்சு பழகிட்டோம் இல்லையா, திடீர்னு தேங்காய் வைக்காமல் குழம்பு வைக்கணும்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். வீடோட டூர் காமிச்சாச்சு. அந்த வீடோட வாடகை எவ்வளோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா. ஒவ்வொரு வீடோட ரேட்டும் அந்தந்த ஏரியாவை பொறுத்து தான் மாறும். இப்போ நம்ம இருக்கிற வீடு இன்னொரு துபாய் சைடில் இருந்துச்சுன்னா இதோட ரெண்டல் வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து ஷார்ஜாவில் அதுவே ஓல்டு ஏரியாவில் இருக்கிறோங்கிறதுனால எங்களோட ரெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இயர்லி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு 2 lakhs பக்கம் வரும். மாத வாடகைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18,000 20,000 ரூபாய்க்குள்ளே எங்களோட வீட்டு வாடகை இருக்கும். இது வந்து நம்ம ஊரை பார்க்கும்போது இது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரேட் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். பேக் டு த வீடியோ. ஆப்பத்துக்கு நான் எப்போ மாவு அரைச்சாலுமே தேங்காய் பூ, தேங்காய் பால், அப்புறம் தேங்காய் தண்ணி இது 3மே சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் சேர்த்துக்குவேன். ஆப்பச்சோடாப்பு நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா கப்பி காய்ச்சி ஊற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்பம் நல்லா சாஃப்டாக தான் வரும். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து சோடாப்பு போட்டுக்கிட்டு நான் போடுறது கிடையாது. மாவு வந்து கொஞ்சமாக காலையிலேக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் சேர்த்து ஆப்பம் சுட்டுருவேன். லைட்டாக ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு கையோடு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிடலாமேன்ட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்பம் சுட்டேன். மேடம் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. அதே இது நல்லா இல்லைன்னா அரை ஆப்பம் சாப்பிட வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கையோட நாங்களுமே எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம். நாள் தான் கடைக்கு போயிட்டு வரும்போது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நாட்டு சர்க்கரை இது 3 வாங்கிட்டு வந்திருந்தேன். மைதா மாவு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் எதையுமே லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லது தானே. நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நான் மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் செய்வேன். அந்த டைம் வந்து மைதா மாவு கொஞ்சம் போட்டால் முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சரி என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது எதுக்கு டேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதனால் மைதா கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ நினைக்கிற வாங்கி வச்சாச்சு. அதை வாங்கிட்டு வந்தோன்னே அதை கையோட வேறு பாத்திரத்தில் கொட்டி நீட்டாக எடுத்து வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா அது அந்த இடத்துலே இருந்து நாறி போயிடும். அதனால் இன்னொரு கண்டெய்னரில் மாற்றி மற்ற கவர் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி கையோட அடுப்பு தண்ணியுமே நீட்டாக துடைச்சி போட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்தா பாத்திரம் நிறையவே கிடந்துச்சு. அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி வெளியில் கமுத்தி வச்சாச்சு. இதில் இருக்கிற குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டை நண்டு கொண்டு வந்து போடுறது தான். எடுத்துகிட்டு போய் விளையாண்டுட்டு அப்படியே சிங்கீரில் கொண்டு வந்து போட்டு வச்சுருவாங்க. அதையும் கழுவி கவுத்தி வச்சாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்தளவு சூரிய வெளிச்சம்லாம் கிடைக்காது. வீட்டோட லைட்டை தான் அதுக்கு மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணி இருந்துக்கும். கடையில் கேட்குறப்போவுமே என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து சன்ஷேடு வந்து தேவைங்கிறது கிடையாது, அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டே போதும், ஓரளவு அது மேனேஜ் பண்ணிடும்னு தான் சொன்னாங்க. வாங்கி எல்லா பிளான்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் மேலேயே ஆச்சு. எந்த பிளான்ட்டுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. தண்ணி மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி விட சொன்னாங்க. மேல்மண் காய தான் தண்ணி விடணும். அதிகமாக நம்ம தண்ணி விட்டோம்னா பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடும். எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வச்சுட்டு கையோட தண்ணி இல்லாததுக்கெல்லாம் தண்ணி விட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா மணி 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அடுத்த ஒர்க் என்ன, லஞ்ச் ஒர்க் தான். ஒரு சைடு ஒலை கொதிக்க போட்டு அரிசி போட்டு விட்டுட்டு இன்னொரு சைட் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும், அதுக்குள்ளே புழு இருக்குமோ, கையை வந்து கடிச்சிருமோன்ட்டு. நல்ல வேலைக்கு இந்த காலிஃப்ளவரில் வந்து எந்த புழுவுமே நான் பார்க்கல. வீட்லேயே சூப்பரான 65 மசாலா ஒன்று ட்ரை பண்ணலாமா. 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் வந்து காலிஃப்ளவர் என்ன பண்ணுவேன்னா நல்லா கொதிக்கிற வெந்நியில் போட்டு விட்டுட்டு ஒரு 25 வந்து கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணி முடித்தோடனே வடித்து எடுத்துருவேன். ஓவராக அது குக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொலான்னு இருக்கும். அந்த காலிஃப்ளவர் நல்லா வடித்து லேசாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க 65 மசாலா இருக்குமா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக தொளிச்சு விட்டு நல்ல மாவு வந்து கோட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு விட்ட மாவை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த 65 மசாலா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதே 65 மசாலா நீங்கள் சிக்கனுக்கு அதுக்கப்புறம் எக் மசாலா பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
காலையில் வச்ச கடலைக்கறி, அப்புறம் சுட சுட சாதம், சூடாக பொரிச்ச 65, கூடவே கொஞ்சமாக ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுமே தூங்க போட்டு நானுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 6:30-7 மணிக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தி வச்சு முட்டைக்கறி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்மளோட சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அப்துல் ஜபார் லத்தீஃப், லக்ஷ்மி கார்த்தி, அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். லாங் வீடியோ போட சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்காக. அமீ சமையல், உங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹோம் டூர் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் பேக் டு த வீடியோ. முட்டைக்கறி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தயிர் அரைச்சி சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்குன்னு ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தேன். அந்த ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் ஒரு அரை தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு தாளித்து விடுறதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் தோல் உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். முட்டை வெந்துருச்சு, அதை ஒரு சைடு இறக்கி வச்சுட்டு இன்னொரு சைடு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ஹோல் கரம் மசாலா தாளித்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவை இதை சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி குக்கரை மூடி ஒரு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்து ஒரு கிளறி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு சைட் மாவு பிசைஞ்சு வச்சுருந்த இல்லையா, சப்பாத்தியுமே நல்லா தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கலான்னு நம்ம வீட்டு மேடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணேன். அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டு கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதையுமே சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.